தீபிகா, 17 ஆண்டுகளுக்கு முன்பு 2008ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் அருகே மாலேகான் என்ற இடத்தில் உள்ள பிக்கு சௌக் மசூதி அருகே பைக்கில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் 6 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டு வெடிப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் மற்றும் சுவாமி சதுர்வேனந்தா உள்ளிட்ட ஒரு 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த 7 பேரும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அரசு தரப்பில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதே போல எதிர்த்தரப்பு சாட்சிகளும் 33 பேரிடம் அந்த விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் முடிவில் இன்று மும்பை சிறப்பு என்ஐஏ நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி 17 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட ராஜா ரகீர்கர், சுவாமி அமிர்தானந்த் மற்றும் பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேரும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுவதாக மும்பை சிறப்பு என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் 2008ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டு வைத்ததாக கூறப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பி மற்றும் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 7 பேருமே இன்று மும்பை என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் குண்டுவெடிப்பு வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நிறைவடைந்து அளிக்கப்பட்டுள்ள இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர், 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு வைத்து மசூதி அருகே வெடிக்கப்பட்ட இந்த சம்பவமானது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 17 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று அந்த 7 பேரும் விடுதலை செய்வதாக மும்பை சிறப்பு என்ஐஏ நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. தீபிகா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.